தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. Compensation for deceased government employees in road accident cases. ஒரு ரோடு ஆக்சிடென்ட் கேசஸில் ஒரு கம்பெனி பர்சன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இறக்குறாங்க. அப்போ அதில் 2 விஷயம், அவங்களுக்கான ஜாப் மேபி அவங்கள ஃபேமிலியில் இருக்க ஒரு நபருக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போது காம்பன்சேஷனும் வேணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸில் என்ன மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கு, யாருக்கு என்னென்ன வேலை கிடைச்சிருக்கா இல்லை காம்பன்சேஷன் கிடைச்சிருக்கா, ஸோ இதை பற்றியான ஒரு டீட்டெயில் தான் இந்த கேஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஸோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வழக்குகளும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக அந்த கீ ஹைலைட்ஸ் மட்டும் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அண்ட் தென் அந்த பார்ட்டியில் இன்வால்வ் ஆன ஃபேமிலி மெம்பர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இந்த கேஸை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த கைட்லைன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லீகல் இஷ்யூ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் பே அண்ட் அலவன்ஸ் ரிசீவ்டு பை டிபெண்டன்ஸ் அண்டர் எ காம்பன்சனேட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஒரு நபர் இறக்குறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அப்போ அந்த இறந்து போன நபருக்கு இன்னும் ஒரு வேலை வந்து கிடைக்குது, அந்த ஃபேமிலியில் ஒரு நபருக்கு வேலை கொடுக்குறாங்க. இதே சமயத்தில் அவங்களுக்கான அந்த பர்சன் இறந்து போன பர்சனுக்காக இவங்க கேஸை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஷுட் பி டிடெக்டட் ஃப்ரம் காம்பன்சேஷன் அவார்டட் அண்டர் தி மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட். இவங்க வந்து காம்பன்சேஷன் பேரலா ரைஸ் பண்ணுறாங்க. அப்போது வந்து பேங்க் சைடில் டினை பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் காம்பன்சேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணணும், இல்லை அதை டினை பண்ணணும்னு சொல்லி, இல்லைனா வேலையை வந்து டினை பண்ணணும், அந்த காம்பன்சேஷனை டினை பண்ணணும்னு சொல்லி இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும்போது என்ன மாதிரியான அப்சர்வேஷன் இருக்கும்? ஸோ கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கில் என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, காம்பன்சேஷன் அசிஸ்டன்ட் cannot be deducted from ME ஆக்ட் காம்பன்சேஷன். காம்பன்சனேட்டட் அசிஸ்டன்ஸ்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க பர்சன் இறக்குறாரு, அதுக்கு பதிலாக அவங்க ஃபேமிலியில் இருக்க அந்த ஒய்ஃபுக்கு வந்து வேலையை கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வந்து சேலரி வாங்குறாங்க, அந்த சேலரியை வந்து வாங்கக்கூடாது இன்கேஸ் வந்து மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் காம்பன்சேஷன் கிடைச்சா அப்படின்னு கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் வேலை செய்து வாங்குற ஊதியமும் அவங்க இறந்த நபருக்கு வாங்குற காம்பன்சேஷனும் இரண்டும் டிஃப்ரெண்ட், வேற வேற கோணத்தில் வந்து பார்க்கணும். சச் அசிஸ்டன்ட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் டிசீஸ்ட் ஒரிஜினல் இன்கம். டிசீஸ்டோட ஒரிஜினல் இன்கம்க்கு அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்காது. பிகாஸ் 1,00,000 ரூபாய் வாங்குறாரு ஒரு 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர்னா, அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபருக்கு ஒரு வேலையை கொடுக்குமா, அந்த ஈக்குவல் சேலரி மேபி அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ மேபி அதில் இருந்து ஒரு 30,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அவங்களோட ஃபேமிலி இன்கம் கிடையாது, ஆக்சுவல் இன்கம். அப்போ இறந்த நபருக்கான கொடுக்கப்பட்ட அந்த மோட்டார் வெஹிக்கிள் காம்பன்சேஷன் ஆக்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார் அந்த டிசீஸ்டு பர்சன் இல்லாத அந்த பர்டிகுலர் பர்சனோட இன்கம்மை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு. பட் அதுவும் இதுவும் டிஃப்ரெண்ட்ன்றதை கிளியராக வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் காம்பன்சேஷன் இஸ் ஃபார் பிகாஷனரி லாஸ், நாட் ஆஃப்டன் த கவர்மெண்ட் வெல்ஃபேர் பெனிஃபிட். கவர்மெண்ட் கொடுத்த வெல்ஃபேர் பெனிஃபிட் கிடையாது, இது ஒரு பிகுனரி லாஸ். அதுக்கு ஏற்பட்ட லாஸுக்கு மோட்டார் வெஹிக்கிள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கப்பட்ட காம்பன்சேஷன் இட்ஸ் அ காமன் ஃபார் ஆல். ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி யாருக்கு வந்து இதெல்லாம் பொருந்தும்? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. ஸோ டைஸ் இன் எ ரோடு ஆக்சிடென்ட். இஸ் விடோ ரிசீவ்ஸ் எ கவர்மெண்ட் ஜாப் 30,000 பெர் மந்த் அண்டர் காம்பன்சேட்டிங் கிரவுண்ட். காம்பன்சேட்டிங் கிரவுண்டில் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மாத சம்பளம் 30,000 ரூபாய்.
The insurer argues 30,000 should be deducted from compensation. இந்த 30,000 ரூபாய் அவங்க சேலரியில வாங்குறதுனால இந்த மாதம் இந்த காசை வந்து மல்டிப்ளை பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வீஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30 லேக்ஸ் வருதுன்னா அதை வந்து இவங்க கொடுக்கக்கூடிய 60 லேக்ஸ் ருபீஸில் ரெடியூஸ் பண்ண பேலன்ஸ் 30 லேக்ஸாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது தான் இவங்களுடைய வாதம். தட் மீன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த சமயங்களில் வந்து கோர்ட் என்ன சொல்றாங்க, the court held 30,000 is not deductible as it is social support, not deceased income. அவங்க வாழ்வாதாரத்துக்காக கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட வேலை, அவங்க வேலை செய்யறதுக்கான இன்கம். ஸோ இதுக்கும் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால வந்து அந்த காம்பன்சேஷன் இஸ் டிஃப்ரெண்ட்ன்றது தெளிவாக புரிய வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுன்றது நீங்கள் தாராளமாக ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் ஜட்ஜ் முன்னாடி. ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வைத்து கூட ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரிபுனல் கிட்ட மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபுனல் கிட்ட பெண்டிங்காக இருக்கக்கூடிய நபர்கள், கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள், லாயர்ஸ் கிளைமன் ஃபார் த மோட்டார் கிளைம் எம்சிஓபி கேஸை பார்க்குற லாயர்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் வழக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமான டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பன்சேட்டட் அசிஸ்டன்ட் ஒரு நபர் இறக்குறாங்க, இன்னொரு நபருக்கு வேலை கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சொன்னால் அது வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் சப்போர்ட்டே தவிர டிசீஸ்டு பர்சனோட ஆக்சுவல் ஏர்னிங் காம்பன்சேஷன் கிடையாதுன்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ எம்இ ஆக்ட் காம்பன்சேஷன் மஸ்ட் ரிஃப்ளெக்ட் த லாஸ். எக்காரணத்தை கொண்டும் இன்சூரன்ஸ் கம்பெனி இதை வைத்து ரெடியூஸ் பண்ணுறது வந்து இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டோ கூடாதுன்றது தான் இதோட கீ ஹைலைட்ஸ். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எதாவது கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.